ஆகஸ்மிகேஷு சமயேஷ்வபவார்ய பிருத்யான் அந்தఃபுரம் விஷதி ரங்கபதௌ சலீலம் வியாமோஹனேன பவதி சுத்ருஷாமதீதே மஞ்சுஸ்வனேன மதனோபனிஷத்ரஹஸ்யம். ரங்கபதௌ ரங்கநாதனுடைய ஆகஸ்மிகேஷு அவர் அனௌன்ஸ் பண்ணாம வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. இப்ப ராஜா வரும்போது அனௌன்ஸ் பண்ணாம வந்துட்டாருன்னா எப்படி தெரியுது? சமயேஷு அந்தந்த சமயத்தில் அபவாரிய யாரெல்லாம் அனுப்பப்பட்டார்களோ, யார் அனுப்பப்பட்டார்கள்? பிருத்யான். பிருத்யான்னு சொன்னா வீட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், பணி ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் பிருத்யான் தான். இத யக்ஷ பிரஷ்னத்துல ஒரு கேள்வி கேட்கிறார் யக்ஷன் யுதிஷ்டிரனை பார்த்து. யாரெல்லாம் மதிக்க வேண்டும் அம்மா அப்பான்னு சொல்லும்போது வீட்டுல வேலை பார்க்கக்கூடியவாளை மதிக்க கத்துக்கணும், ரொம்ப முக்கியம். வீட்டுல இருக்கவாளுக்கு ஒரு 4 நாள் பழைச கொடுத்து நம்ம மட்டும் நம்ம புதுசா இருக்கக்கூடியது நம்ம மட்டும் சாப்பிடுறது, இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம சாப்பிடுவதையே அவர்கள் சாப்பிட்டா எனக்கு அது என்ன 4 நாள் பழைசானவங்க தான் கொடுக்கணுமா? அதெல்லாம் பண்ணிட்டு வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது I don't know whom I've hurt. இந்த 4 நாள் பழைச போட்டா பாருங்க, கொடுத்தது கணக்கு இல்ல, எதை கொடுத்தோங்கிறது தான் கணக்கு. Do not count giving as a புண்ணியம், what you have given. அது அந்த ஞாபகம் இருக்க வேண்டாமா? இருக்கிறதுக்குள்ள பழையசா ஒரு வஸ்திரம் கந்தலான வாழ்க்கை கொடுக்குறது, இது என்ன எண்ணம்? சர்வலோகேஸ்வரன் திரௌபதிக்கு சுரக்கும் போது இந்த மாதிரியா கொடுத்தார். நமக்கு ஒரு பகவான் ஒரு விஷயம் கொடுத்திருக்காரு, உருப்படியா கொடுக்க வேண்டாமா? ஒருத்தருக்கு கொடுக்கணும், கொடுக்கும்போது உருப்படியா இருக்கணும். ஒண்ணுமே ஒரு கிஃப்டிங் கூட எப்பவுமே it should be very well thought. ஐயோ இந்த குழந்தை இதை பயன்படுத்து, இது படிக்கிற மாதிரி இருக்கு, நம்ம ஆத்துல ரொம்ப இடம் ஆக்கிபை பண்ணிக்கிறதுங்கிறதுக்காக ஒண்ணு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோ, that doesn't count as it counts as something being very barbaric, very uncivilized. அவ்வளவுதான். ஒரு வீட்டுல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நாம் மதிப்பு கற்றுக் கொடுக்கலைன்னா அது தப்பு. ஒரு குழந்தை படுக்கையிலேயே படுத்துட்டு இருக்கு, அது வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கு, காலை நீட்டிட்டு இருக்கு, அந்த அம்மா பெருகிட்டு போறாங்க, தப்பு இல்லையா? இதே யாராவது பெரியவா வந்தா நம்ம சொல்றோம் காலை மடக்கி வச்சுக்கோங்க, அதே தானே அந்த பெண்மணிக்கும் இருக்கணும். Why should she be a recipient of our disrespect when we are not in a position to disrespect anyone? ஏதோ பகவான் ஞானம் ஏனோ அனுஷ்டானம் ஏதாவது கொடுத்துருந்தா இன்னும் தர நம்ம வந்து ஓஹோ வித்வானுக்கு கர்வம் இருக்குன்னு சொல்லலாம். முதல்ல வித்வானே இல்லை, அப்புறம் தானே கர்வத்துக்கு. அதனால பிருத்யான், இந்த பிருத்யாங்கிற சப்தம் வரும்போது how we can correct ourselves தான் நம்ம பார்க்கணும். ஒரு உபன்யாசம் கேட்டா நானும் சரி நீங்களும் சரி, சொல்லக்கூடிய வாடும் சரி கேட்கிற வாடும் சரி, is there a takeaway so that we become a better person tomorrow? அதுதான் இருக்கணுமே ஒழிய நான் பாட்டுக்கான ரங்கன்றதே அப்படின்னு சொல்லுவார், அது வீட்டில் போவார், இந்த மாதிரி இந்த ஸ்டைல்லாம் நமக்கு வராது சுவாமி. இதெல்லாம் somebody feels that துஷ்யந்த் வந்து அந்த பிராச்சீனத்துல இருக்கவா சொல்ற மாதிரி நீட்டு ஆகப்பட்டது அப்படின்னு நமக்கு அதெல்லாம் நீட்ட வராது. If we can't correct ourselves for the society, நம்ம இன்னும் தர மதிக்க கத்துக்கலைன்னா அந்த ஞானம்ங்கிறது யூஸ்லெஸ் டென்சில். சக மனிதனை நம்ம வந்து மதிப்பில்லாம நடத்தினோம்னா that knowledge is useless, waste. அதனால இந்த இடத்துல எடுக்கிற பிருத்யான் விஷதி உள்ள நுழையும் போது அந்தப்புறம், அந்தப்புறம்ங்கிறது இன்னர் அபார்ட்மெண்ட். எப்பவுமே இங்கிலீஷ் புக்ல எல்லாம் ஹாரம்னு சொல்லுவா. தட் இஸ் நாட் த ரைட் வேர்ட் பிகாஸ் தட் வாஸ் யூஸ்ட் டியூரிங் தி இஸ்லாமிக் டைம்ஸ். நம்ம அந்த புறத்துல எல்லாம் ஆண்கள்லாம் போகலாம் வரலாம், அதெல்லாம் ஒண்ணு அந்த ராணி அனுமதி கொடுத்தா கட்டாயமா போகலாம், அது ஒன்றும் தப்பில்லை. ஆனா அந்த புறம் அதை இன்னர் அபார்ட்மெண்ட்னு வச்சுட்டா பெட்டரே ஒழிய ஹாரம்னு வச்சுக்கணுங்கிறது இல்லை. அதனால அந்த புறம் எந்த இடத்துல மகாலட்சுமி வசிக்கின்றாளோ வியாமோகேன, வியாமோகனம் பெருமாள் உள்ள சென்று விட்டாலே சொக்கி விடுவா இல்லையா? அந்த மன்மதவு, அதாவது மன்மதனுக்கும் மன்மதனாக இருக்கக்கூடிய பகவான் அவன் நடந்தால் ஸ்வனேன அதீதே சுத்ருஷாம், அதாவது அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் சொக்கி போய் பகவானை பாக்குறாளாம். தியாகராஜரை பத்தி நீங்க சொன்னதால எதேச்சியா சொல்றேன். வரிதல சதா చేసే పరమాత్మునియుగతనోదయుడంచు ముదంబునను ముత్తు పెట్ట నవ్వుచుండు హరి సమయానికి தகுமாடேனே. தியாகராஜர் இந்த ஒரு பஞ்சரத்னத்தை தான்
ராமர் கிருஷ்ணர், கிருஷ்ணரையும் சொல்றார். பொதுவாக ராமர் 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 தான் உட்கார்ந்து இருப்பார். இதுல கிருஷ்ணரையும் சொல்றார். அதுல வனிதல சதா, வனிதா అంటే ஸ்திரீ, வனிதல சதா அத பாடும்போது நாங்க வந்து அந்த தாளத்தை ஃபிட் ஆகணும், கரெக்டா ஓஹோ ஆஹோ ஒன்னா பாடுறதுனால அந்த அனுபவம் வர மாட்டேங்குது. வனிதல சதா சொக்கஜேயுச்சுன்னு ருக்கஜேசே சொக்கி போயிட்டாங்க. அது சொக்க வேண்டாமா? வனிதல சதா சொக்கஜேயுச்சுன்னு ருக்கஜேசே பரமாத்முனியுடன் டெக்னிக்கலி கரெக்ட். அனுபவம் இல்லையே, என்ன பண்றாருன்னு அவருக்கு முதல்ல தெரியுதோ. வனிதலன்னா அந்த இடத்த நடினா இருக்கணும். வனிதல சதா சுக்கஜேயுச்சுன்னு ருக்கஜேசே పరమాత్మునియుగతనోదయుడం చుముదంబు నన్ను ముద్దు పెట్ట నవ్వుచుండు. ముద్దు పెట్టాలంటే ముద్ద கொடுக்கிறது இல்லையா? ஒரு குழந்தைய ரசிக்கணும்னா ఎంత ముద్దో ఎంత సుగసు, அப்படியே அந்த சொக்கி போக வேண்டாமா? அந்த முத்து, அந்த முத்துன்னு சொன்னாலே அந்த இடத்துல அந்த குழையணும், அந்த இடத்துல குறை. வனிதல சதா சொர்க்கஜேயுச்சுன்னு ருக்கஜேசே பரமாத்మునియుగతనోదయుడం చుముదంబు నన్ను ముద్దు పెట్ట నవ్వుచుండు హరి సమయానికి తగు మాటలాడేనే. அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுதுர்ஷாம் பெருமாளை பார்த்து சொக்கி போகக்கூடிய பெண்கள். அதனால இந்த இடத்துல சொல்றார், அந்தப்புறம் வியாமோகேன சுதுர்ஷாம் மதனோபனிஷத் ரகசியம். மதன மாற கந்தர்பன்னு சொன்னா அனங்கனான காமனைத்தான் குடிக்கும். காமதேவன் கியூபிட். மதனோபனிஷத், அதாவது இவரே வந்து ஒரு பெரிய டிசர்டேஷனே பண்ணிருக்காரு, பிஹெச்டியே வாங்கியிருக்காரு, எப்படி எல்லாரையும் சொக்க வைக்கணுங்கிறதுல. அதனால மதனோபனிஷத் ரகசியம். அதனால அப்பேற்பட்ட ஒரு வேதாந்தம் நம்ம வந்து ஈஷாவாசி உபனிஷத், கேனோபனிஷத், கட்டோபனிஷத், முண்டகோபனிஷத், சாந்தோக்கியம், ஐத்திரேயம், பிரதாரண்யகம், ஸ்வேதாஸ்வதர, சுபாட உபனிஷத், மகாநாராயண உபனிஷத், மாந்திரீக உபனிஷத் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது புது உபனிஷத், மதனோபனிஷத் இல்லையா? ஒரு காமதேவனுக்கு உண்டான இந்த சிங்காரத்தை எப்படி ரசிக்கணுங்கிறதுல இந்த பாதுகாதேவி வந்து ஒரு டிசர்டேஷன் பிஹெச்டியே வாங்கி வச்சிருக்காளாம். அதுதான் இங்க இருக்கு. போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் தான் இப்ப அந்தப்புரத்துக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அதனால சொன்னார் சுதுர்ஷாம் மதனோபனிஷத் ரகசியம். யாத்ரா விஹார சமயேஷு சமுத்திதம் தே ரங்காதிபஸ்ய சரணாவனி மஞ்சுநாதம் பர்யாகுலேந்திரிய மிருக கிரஹணாய பும்சாம் சம்மோகனம் ஷபரகீதமிவ பிரதீமா. சரணாவனி, பெருமாளின் சரண கமலங்களை சுமக்கக்கூடிய பாதுகாதேவியே சரணாவனி. பிரதீமா, நான் கருதுகின்றேன். எதை கருதுகின்றேன்? மஞ்சுநாதம். மறுபடியும் ஸ்வீட் சவுண்ட் வந்துருது, ரொம்ப ஸ்வீட் சவுண்ட் வந்து சமுத்திதம், எது எழுப்புகின்றதோ, பாதுகையிலிருந்து எழுப்பக்கூடிய அந்த ரொம்ப மஞ்சுநாதமானது எழுப்பப்பட்டது. தே உன்னால் ரங்காதிபஸ்ய, ரங்கநாதனுடைய யாத்ரா விஹார சமயேஷு, யாத்ரா விஹார சமயேஷு, பெருமாள் விபவாவதாரமாக இருந்தால் அவரே தன்னுடைய திருமேனியோடு நடக்கின்றார். ராமனா இருக்கும்போது தண்டகாரண்யம் முழுக்க நடந்து ஜங்கம பாரிஜாதனாக இருந்தார். பாரிஜாதம்னா என்ன? புஷ்பம். அப்புறம் பாரிஜாத விருட்சம்னு வச்சுக்கலாமே, கல்பத்தை லதா அப்படி சுத்தின்னு இருக்கோம், கேட்டதை கொடுக்கும். மரங்கிறது நகரமா நகராதா? அப்ப உங்களுக்கு ஏதாவது பாரிஜாத கிட்ட வேணும்னா என்னோட வேணும், அதுகிட்ட போய் கேட்கணும். ராமர் வந்து ஜங்கம பாரிஜாதம், மொபைல் பாரிஜாதம். போற இடத்துல எல்லாம் போய் அனுகிரகம் பண்ணிட்டே போறாரு. அவர் ஹோம் டெலிவரி பண்ணிட்டார். அன்னைக்கு நீங்க ஒண்ணுமே அலட்டிக்க வேண்டாம், நானே கொண்டு ஆர்த்த டெலிவரி பண்றேன். போற இடத்துல எல்லாம் ஜட்டாயு மோட்சத்துக்கு போ, சபரி பழத்தை கொடு, வாரிவதம் பண்ணிட்டேன், சுக்ரீவா ராஜா கிட்ட ஹனுமத் சமாகமம் இப்படி கீழே போறோம், விபீஷன் அங்கீகாரம் பண்ணிட்டார், ராவணனுக்கும் சத்புத்தி இன்று போய் நானே வாரன்னு திரும்பி வந்தார். அப்போ அவர் நடக்கிற பாரிஜாதம், ஜங்கம பாரிஜாதன் தேசிகன். அது கேட்டதை கொடுக்கக்கூடியவர், நடந்துட்டே கேட்கறதை கொடுக்கக்கூடியவர். இந்த இடத்துல என்ன எடுக்கிறார்? சமுத்திதம் ரங்காதிபஸ்ய யாத்ரா விஹார சமயேஷு, ராமனா நடந்து சேவை சாதிச்சார். கிருஷ்ணரா இங்கே கோகுலத்துக்கு வந்தார், கோகுலம் கோவர்தனத்திலே மதுரா வந்து மதுரால துவாரகா போய் இப்படி இவ்வளவு இடத்துக்கு போயிருக்காரு. ஆனா அர்ச்சாவதாரத்துல எப்படின்னா ஒரு இடத்துல தான் இருப்பார்.
ரங்கநாதர் மூலமூர்த்தி எங்கேயும் நகர மாட்டாரு. ஆனா அவருக்கு நடந்து நடந்து பழக்கம் வந்துட்டு. நான் சொன்னேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தெரியாம வீடு வாங்கிடுவா. அது முதல் 2 வருஷம் தட 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 சத்தம் கேட்கறது தூக்கமே வராது. அப்புறம் பழகிடுவா. அப்புறம் அந்த சத்தம் கேட்டாதான் தூக்குவோம். அப்படியும் உங்களுக்கு ஐயோ அந்த நீங்க பிஸி சிட்டியில இருக்கேன்னு வச்சுக்கோ, நல்ல கடற்கலாம் சிட்டி, அப்புறம் நல்லா பழகிவிடுது. எங்கேயோ ஒரு ரெசார்ட் மாதிரி கொண்டு விட்டுட்டாங்க, நமக்கே பயமா இருக்கு. அப்ப என்ன பண்ணிடுவா தெரியுமோ, அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு அத ஸ்பீக்கர்ல போட்டுருவா. அந்த சத்தத்தை கேட்டு 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 இந்த ட்ரெயின்ல போறவாள் கேட்டு 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 அந்த சத்தத்துல இருக்கா மாதிரி இந்த இடத்துல இவர் என்ன சொல்ல வர, யாத்ரா விஹார சமயேஷு, பெருமாளுக்கு நடந்து கிருஷ்ணரா ராமரா நடந்து பழக்கமா. ஸ்ரீரங்கத்துல கொண்டு நல்ல ஐலாண்ட்ல ஜம்முன்னு கர்ப்பகிரகத்தை கொண்டு வச்சா விஷமா இருக்கு, யாரும் இல்லை. அப்ப பெருமாள் என்ன பண்ணிட்டாரு, உற்சவர்னு ஒரு ஏற்பாடு பண்ணி, நான் நடக்க முடியாது, நான் மூலமூர்த்தி, நீ கொஞ்சம் பிரயாணமா வீதி எல்லாம் சுத்திட்டு வா. அதனால யாத்ரா விஹார சமயேஷு சம்மோகனம் இவ, போற வழியில எல்லாம் பெருமாள் அப்படியே சுக்கி எல்லாரும் வாசல் நின்றுட்டு இருக்கா, பெருமாளுக்கு உபகாரங்கள் சமர்ப்பிக்கணும்னு. சபர கீதம் கிரகணாய மிருக பரியாகுல இந்திரிய புஷ்பம். அதாவது இதுல என்ன சொல்ற, சபர கீதம் இது எப்படி இருக்கு, இப்ப பெருமாள் வெளியில எல்லாம் பவனி வீதி உலா கண்டர் வழி இப்படி வரும்போது எல்லாரும் சுக்கி போய் நிக்கிறா. அவர் நடக்கும் போது அவருடைய பாதுகையிலேருந்து நாதம் வருது. அப்படின்னா பெருமாள் நடந்து நடந்து பழக்கத்தை உடையவர். நடந்து உற்சவ காலங்களில் பக்தர்களுக்கு சேவை சாதிக்கும் போது பாதுகையிலிருந்து நாதம் வருது. இது ஒரு பக்கம். இது எப்படி இருக்கு, சபர கீதம். ஷபரான்னு சொன்னா காட்டுல இருக்கக்கூடிய ஷபர ஜாதியினர், ட்ரைபல் ஹண்டர் கம்யூனிட்டி. அவ்வளவுதான், ஹண்டர் கம்யூனிட்டி. இது நான் சொன்னேன், டெல்லியில மேல ஒரு எஃப்ஐஆர் வந்து உங்களுக்கு சொல்லுது. அது என்ன ஆயிடுச்சு, ஒரு 4 ஏதாவது மாதிரி நான் வகுல மாட்டிப்பேன். அது நம்ம ஜாதகம் அப்படி. அதனால 4 மாசத்துக்கு முன்னாடி இப்ப யார பாண்டே கேட்டுருவோம், ராமர் என்ன சாப்பிட்டாரு, நான் என்ன சாப்பிட்டேன்னு சொல்றது இல்லையா. அது இல்ல, அவர் எங்களுக்கு பருப்புடி சாதம் தான் ராமர் காட்டுல, அவர் கஷத்திரியார நம்ம சமாஷனம் பண்ணிருக்க சுவாமியார. அதனால என்ன ஒருத்தர் கேட்டு விட்டார், வால்மீகியின் சரித்திரத்தை சொல்லும்போது, இது ஏதோ இன்டர்வியூல கேட்டா, நம்ம ரொம்ப இன்னசென்ட்டா ஸ்காந்த புராணத்துல என்ன இருக்கும், வியாக்கியானங்கள்ல என்ன இருக்கும். அவர் ஒரு ஹாரிதராக இருந்தவர். அப்பா காட்டுக்கு அனுப்பிச்சுட்டார். காட்டுல காட்டுவாசிகளோடு வேடுவச்சேரியோடு இருந்து வேடுவனாகத்தான் இருந்து வழிவரி கொள்ளக்காரனாக ஆகி அவரு நாரதரை பிடிச்சு வச்சுட்டு, அப்புறம் நாரதர் குடும்பத்துல ஒரு கேள்வியை கேட்க சொல்ல அவர் திரும்பி வந்தார். அப்புறம் நாரதர் உபதேசம் பண்ணார். அப்புறம் அவர் மாறிவிட்டார். அப்புறம் அவர் மேல கரையான் புற்று கட்டியது. பிரம்மா வந்தார், நல்ல அனுகிரகம் பண்ணார். வல்மீகத்திலிருந்து பிறந்ததால் வால்மீகின்னு பேர் ஏற்பட்டது. அந்த மகான் தான் ராமாயணத்தை எழுதினார். இதான் நீங்க என்ன கேள்விப்பட்ட கதை மாறிக்கிட்டு இதான். அவ்வளவுதான். டெல்லியில அந்த வால்மீகி கம்யூனிட்டி இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் கொடுத்தார். எங்கள் வால்மீகியை இவர் வழிபறி கொள்ளக்காரன். ஐயோ, வால்மீகியா சொன்னேன், வால்மீகி ஆவதற்கு முன்னாடி இருந்த பூர்வ சரித்திரத்தை தானே சொன்னேன், போட்டார். அப்புறம் அந்த சுவாமியை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணி போலீஸ் போர்ஸோட நான் உபன்யாசம் பண்ணிட்டு டெல்லியிலேருந்து வந்தேன். என்ன இந்த கலியுகத்துல சோசியல் மீடியாக்காக நம்ம உபன்யாசம் பண்ணணும்னா, இப்ப கிருஷ்ணரை பத்தி சொல்றோம்னு வச்சுக்கோ, அவர் சின்ன வயசுல திருடினார். இப்ப யாதவாள்லாம் நாளைக்கு சேர்ந்து எனக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணி அவர் திருடினான்னு எப்படி சொல்லி, சரி அந்த மாமியே பக்கத்தாத்தேன்னு வெண்ணையை கொடுத்துட்டா இதெல்லாம் ஒன்றும் பண்ணல அப்படின்னு மாத்திர வேண்டியதான். நான் பாரதத்தை இப்ப மாத்தி சொல்லிட வேண்டியதான். ஏன்னா எஃப்ஐஆரா நாங்க என்ன பண்றது. அதனால பொதுவா இதெல்லாம் நீங்க காலக்ஷேபத்துல வருமா இல்லையா, இடக்கை வழக்கை ஆச்சாரம் தெரியாதவள் யசோதை. இப்ப நாளைக்கு யசோதான்னு ஒரு மாமி கேஸ் போடுறா. He has hurt me by calling Yashoda as the one who doesn't know Achar. I felt very sad. 2 nights I didn't sleep. It caused immense depression to me. Why did he say Yashoda? அப்படியே ஏதாவது இந்த மாதிரி பொழுது போல இந்த மாதிரி கேஸுனே சுத்திட்டு இருக்க வருது. அதனால சபரகீதம் இந்த காட்டுல இருக்கக்கூடியவாள்லாம் அவளுடைய கீதம். See, இந்த ஃபாரஸ்டர்ஸ் இருக்கா இல்லையா, they know how to communicate with the animals. இப்போ நம்ம ஒரு ராத்திர எப்பவுமே நான் கேட்பா, நம்ம மாத்துக்கு நீங்க கட்டாயமா வரணும். நம்ம என்னதான் ரொம்ப இன்னசென்ட்டா சொல்லிட்டு அப்புறம் 4-5 கொஸ்டின் வச்சிருப்பேன். உங்க ஆத்துல மிருகங்கள் இல்லா? we have மீரா. யாருன்னா அதனால மீரா இருக்காங்க. மீரா எப்படி இருக்கா, திரும்பிலாம் பாங்க மீராக்கு அப்படின்னா
Don't worry, she's very sweet. She's adorable. She may just bark. She may just bark at whom, not at things, at you. சரி, இந்த மாதிரி நம்ம மிருகங்களுடைய புத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு பூனை, நாய், செய்யான், பூரா, கடுபிட விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு கதை செட்டியே ஓடுவாங்க. அதனால முடிச்சுட்டு இந்த மிருகங்களுக்கெல்லாம் முன்னாடி போகும்போது அவளால அந்த மிருகத்தோட பேச முடியும். அவங்க கவனிச்சா she is very happy looking at you. நம்மளை பார்த்து கலைக்கும். She sees you every day on the TV. She's so happy that she's recognized you. நம்ம டிவியில இருக்க மாதிரி தான் நேரம் நீரா கண்டுபிடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டா நம்ம இருக்க முடியும். அதனால மிருகங்களுக்கெல்லாம் பேசக்கூடிய தன்மை உண்டு. They can communicate. They may not communicate the way we do. அதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. நீங்க அசந்து போவள். நாங்க நவத்வாரகா ஒரு 5 தடவை போட்டிருக்கோம். 5ஆவது தடவை போட்டோம். நிறைய ஆசிகள்லாம் வந்திருக்கு. நவத்வாரகா போடும்போது ஒரு தம்பதியினர் என்ன பண்ணாங்கன்னா, எங்க யாத்ரா முடிச்சுட்டு நாங்க பொதுவா அகமதாபாத்ல ஆரம்பிச்சுட்டோம். அப்படி குஜராத் எல்லாம் நல்லா ஒரு 3600 கிலோமீட்டர் சுத்தி அப்படியே கொண்டு நாங்க ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல கொண்டு நிறுத்திடுவோம். அப்படியே எல்லாருக்கும் போயிடுவாங்க. இவன் ஒரு தம்பதி என்ன பண்ணாங்கன்னா, நாங்க குஜராத் போறோம். திரும்பி சார் திரும்பி குஜராத் போறேன், அதான் சேவிச்சுட்டு வந்தாச்சு. இல்ல நாங்க கிர் ஃபாரஸ்ட் போறோம். அங்க சிங்கங்கள் எல்லாம் போயிட்டாங்க. சரி, ரொம்ப அபிருச்சி. அப்ப நான் கேட்டேன், நீங்க எங்க தங்குவேள்? அங்க ஒரு வேடுவச்சேரி இருக்கு. அந்த கிர் ஓபன் ஃபாரஸ்ட்ல, அது நேஷனல் ஃபாரஸ்ட் தானே, அதுல ஒரு வேடுவச்சேரி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள் அவள்லாம் 2000-3000 வருஷமா அங்கேயே சுத்தி இருக்கக்கூடிய ஆதிவாசிகளா அதுல நாங்க பிக்ஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு என்னன்னா உடனே அடுத்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், அதனால அதெல்லாம் விட்டுருவோம். சரி, இப்ப என்னன்னா நான் கேட்டேன், அங்க எப்படி நீங்க சிங்கத்தை பார்ப்பீங்க? அது எங்களை பார்ப்போம். அது உங்களை பார்க்கணுமா புரியல. அது என்னவா, அது ராத்திரி வேடுவச்சேரியில இருக்கக்கூடியவாழ்ல பின்கட்டுல கொல்லப்புறத்துல அந்த மாட்டு கொட்டாயில 2-3 மாடு வச்சிருப்பாளாம். அதுக்கு என்னைக்கு பசி தோணுது ஒரு மாடு எடுத்து போயிடுமா. இவன் அவங்க சொல்ல மாட்டாங்க. அது அப்புறம் நான் முடிச்ச உடனே அந்த யூடியூப் வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன். அது இன்னும் இருக்கா அந்த சபரஜாதி. அவ என்னன்னா, அவனா தூங்கிட்டு இருப்பானா, அது பாட்டுக்கு வருமா. இவன் அதுகிட்ட ஏதோ ஒரு மொழியில சொல்வானா, போ அந்த பக்கம் அப்படின்னு போயிடுமா. அது போயிடும். நான் சொன்னேன், இப்போ நீங்க 2 பேர் போறீங்க, உங்க 2 பேருக்கு அந்த மொழி வராது. இல்ல எங்க சார்பா அவர் சொல்லிடுவார். இது ஆச்சாரிய நிஷ்டை. இது சார்பா அவர் பேசிடுவார் அப்படின்னா. அப்பதான் தோணிட்டு தேசிகன் இதெல்லாம் அன்னைக்கே தெரிஞ்சு எழுதிச்சிருப்பாங்க. சபரகீதம் கிரகணாய மிருக பரியாக்குல இந்திரிய பும்சாம். ஒரு சபர ஜாதியை சேர்ந்தவன் எப்படி மிருகங்களோடு உரையாடுவானோ அப்படிங்கிறார். இன்னைக்கு பிரத்யட்சமா தெரியற விஷயத்த அவர் எப்படி 750 வருஷத்துக்கு அவர் எங்க போய் கிர் ஃபாரஸ்ட்ல தங்கினார்? அவர் தெரிஞ்சதெல்லாம் அந்த காஞ்சிபுரம் திருவேந்திபுரத்துல தானே இருந்தார். எப்படி கண்டுபிடிச்சார்? அதுதான். See, their outlook was very different. They had lot of general knowledge. அது அப்படியே அவளால காவியத்தின் ஒரு கவிதை எழுதணும்னா எப்படி எல்லாம் யோசிக்கணும் பாருங்க. சபரகீதம் கிரகணாய மிருக பரியாக்குல. எப்படி இது இப்போ அந்த மிருகங்களை பார்த்துட்டு ஏதோ சொல்றான்னு வச்சுக்கோங்க. ஏதோ சவுண்ட் போட வேண்டியது, அவனுக்கு ஏதாவது சவுண்ட், நீ ஏதாவது சவுண்ட், அதான் அந்த சவுண்ட் போட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த மிருகம் அதை புரிஞ்சுட்டு போயிடுது. ஓ, நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு போயிடணும்னு போயிடுறது. அந்த மாதிரியா இந்த மிருகங்கள் மாதிரி இருக்கக்கூடிய நம்ம இந்திரியங்கள் இப்ப பெருமாள் அந்த பாதுகையிலேருந்து அந்த நாதத்தை எழுப்பும் போதோ அந்த நாதம் வந்த உடனே நம்ம இந்திரியங்கள் விலகி போயிடுமா. எப்படின்னா சபரஜாதியை சேர்ந்தவன் அந்த மிருகங்கள் கிட்ட நாதத்தை எழுப்புற மாதிரி. உங்களுக்கு கனெக்ஷன் புரியுதா? அதனால கிரகணாய மிருகபரியாக்குல இந்திரிய பும்சாம் அப்படின்னு இந்த இடத்துல தேசிகன் அப்படியே இந்திரியத்துக்கு கொண்டு நிறுத்திட்டாரு. ஏன்னா ஒரு சித்தாந்தவாதினா அது பிலாசபியில கொண்டு சேர்த்துடணும். சும்மா அப்படியே ஒரு கதையா நிறுத்திட்டாருன்னா அது ஒரு காளிதாசன் ஒரு பாரதி மாதிரி ஆயிடும். அட் தி எண்ட் ஆஃப் த டே தேசிகனோட ஆச்சாரிய சார்பம் அது சித்தாந்தத்துக்கும் ஜீவாத்மாக்கும் எப்படி சம்பந்தம்னு கொண்டு நிறுத்தணும். அவர்
அதனால இந்திரியங்கள் எப்படி மிருகங்களை போல் அடங்காம இருக்கோ, அந்த மிருகங்களை அடக்கக்கூடிய ஒரு சபரஜாதியை சேர்ந்தவன் ஒரு துவனியை எழுப்பினால் எப்படி அந்த மிருகங்கள் அடங்கிடுமோ, நம்ம இந்திரியங்களை அடக்கக்கூடியது பெருமாள் தரித்து வரக்கூடிய பாதுகையில இருக்கக்கூடிய ரத்னநாதம் அப்படின்னு இந்த இடத்துல சம்மோகனம் சபரகீதமிவ பிரதீமஹா அப்படின்னு தேசிகன் எடுக்கிறார். இது ஒரு ஸ்லோகம், எவ்வளவு நாளையா இருக்கு.